தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு. சிவநேய பெருமக்களே, எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத தில்லை நடராஜ பெருமான் திருவருளாலும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதினம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சந்நிதானம் அவர்களின் குருவருளாலும் அறநருள் அறக்கட்டளையின் 21ஆம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழா தொடங்கி இன்று 12ஆம் நாள் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாளாக கொண்டாடப்பட்டு இன்று இந்த விழாவானது நிறைவு பெற இருக்கின்றது. இந்த விழாவின் ஒரு அங்கமாகிய தேவார பன்னிசை பயிற்சி அரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி கடந்த 11 தினங்களாக தொடர்ந்து நடைபெற்று இன்று 12ஆம் நாளாக இன்று நிறைவு பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவரையும் மனமோந்து வருக வருக என்று நன்றியுடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது முதலிலே நாம் ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஸ்ருதி சேர்த்து தொடர்ந்து வகுப்பை நடத்துவோம். ஓம் நம சிவாய. 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 இப்பொழுது முதலிலே 4வர் துதி. பூழியர் கோன் வெப்பொழித்த புகலியர் கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. போற்றி. பிடியதனூறு உமை கொளமிகு கரியது. பிடியதனூறு உமை
வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடி கணபதி வர வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் வலமுறை இறையே பிடியதனொரு உமை கொளமிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் வலமுறை இறையே கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடி கண வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் இறையே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தென்கடம்பை தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அன்பர்களே, கடந்த 11 தினங்களாக நம்ம தொடர்ந்து இந்த 12 திருமுறை பாடல்களை பாடி வந்தோம். இன்றைக்கு முதல்ல நான் உங்களுக்கு இந்த 12 திருமுறையுடைய சுருக்கம் பஞ்சபுராணம். இதை இந்த 12 திருமுறையை நான் பஞ்சபுராணமாக ஆக்கி 5 பாடல்கள், அதற்கப்புறம் ஒரு அபிராமி அந்தாதி திருப்புகழ் பாடி எப்படி பாடுறங்கிறத நான் அந்த பஞ்சபுராண சுருக்கத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதில் உள்ள பாட்டு தான் இந்த புஸ்தகம் கொடுத்துருக்க பாருங்கள். அந்த புஸ்தகத்திலிருந்தே ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, ஒரு பெரிய புராணம், ஒரு அபிராம இந்தாதி, ஒரு திருப்புகழ். முதல்ல பஞ்சபுராணத்தில் தேவாரத்தில் தோருடைய சிவனே பாடலாம். தம்பி ஒரு புஸ்தகம் ஒன்று உமா புஸ்தகம் ஒன்று விட்றீங்களே முதல் தேவாரம் தோருடைய செவியன். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி தோடுடைய காடுடைய சுடலை பொடி பூசியன்
உள்ளம் கவர் கள்வன் காடுடைய கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய இவனன்றே அடுத்ததாக பஞ்சபுராணத்தில் 2வது திருவாசகம். அது உங்களுக்கு நடத்தின பாட்டு தான் குறைவிலா நிறைவு. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீயன் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே அடுத்ததாக 3வது திருவிசைப்பா. ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே
சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிமலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே அடுத்ததாக திருப்பல்லாண்டு. மன்னுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் மன்னுகத்தில்லை வஞ்சகர் போய் அகல வஞ்சகர் போய் அகல வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அன்னநடை அடியோமுக்கு அருள் புரிந்து அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பின்னை பிறவி நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. ஐந்தாவது பாடல் பெரிய புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி
வாழ்த்தி வணங்குவா பஞ்சபுராணங்கிறது இது வரைக்கும் தான். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இது இங்கே ஏதாவது தனியாக சிவன் சன்னதியில் மட்டும் பூஜை நடக்கும்போது பாடணும்னா இந்த பஞ்சபுராணத்தோடு நிறுத்திக்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வசந்த மண்டபம்னு எல்லா சாமியும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபுராணத்தோட ஒரு அபிராம எந்தாதியும் ஒரு திருப்புகழும் வாழ்த்தும் பாடி முடிக்கிற ஒரு சம்பிரதாயம். இப்போ இங்கே திருவிழா நடக்குது, வசந்த மண்டபத்தில் சாமி புறப்பாடு நடக்குது. அப்போ எல்லா சாமியும் அங்கே இருக்கும். விநாயகர், சுவாமி அம்பாள், முருகன், சண்டிகேஸ்வரர் எல்லாம் வச்சு ஒன்றா தீபாராதனை பண்ணுவாங்க. அப்போ இந்த எல்லா பாட்டும் பாடி முடிக்கணும். தனியாக இப்போ கோயிலில் இப்போ கபாலீஸ்வரர் கோயிலில் சாயராட்ச பூஜை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அங்கே ஒவ்வொரு சன்னதியும் தனித்தனியாக பாடணும். பிள்ளையாருக்கு பிள்ளையார் பாட்டு பாடணும், முருகனுக்கு முருகன் பாட்டு பாடணும், அம்பாளுக்கு பூஜை நடந்தால் அம்பாள் பாட்டு பாடணும், சுவாமிக்கு கபாலீஸ்வருக்கு பூஜை நடந்ததுன்னா அந்த பஞ்சபுராணம் மட்டும்தான் பாடணும். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இந்த 5 பாட்டும் பாடினா போதும். இப்போ நான் உங்களுக்கு அடுத்த ஒரு அபிராமி அந்தாதி ஒரு திருப்புகழ் நான் பாடி காமிக்கிறேன். தனம் தரும் பாடி அடுத்த ஒரு திமிர உதவி திருப்புகழ். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே இந்த ரகத்திலே ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழும் பாடலாம், இல்லை இதை விட சின்ன திருப்புகழும் இருக்கு, அதையும் பாடலாம் நீங்க. திமிர உததி அநயன ரக ஜனன மதனில் விடுபாயேல் செவிடு குருடு படிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனில்
அருளதருளி எனையும் மனதோடடிமை கொள்ளவும் வரவேணும். சமர முகவல் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள். சலதி அலர நெடிய பதலை தகர இலை விடுவோனே. வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே. மிடரு கரிய குமர பழனி பிறவும் அமரர் பெருமாளே. அருளதருளியனையும் மனதோடடிமை கொள்ளவும் வரவேணும். அருளதருளி வரவேணும். திருப்புகழும் பாடி நிறைவா வான்முகில் வாழ்த்தும் பாடி முடிக்கலாம். நீங்க இப்போ இது போல் நீங்களே ஒரு பஞ்சபுராணம் இதில் தயார் பண்ணிக்கலாம். தேவாரம், திருவாசகம் எல்லாம் ரெண்டு ரெண்டு நான் போட்டிருக்கேன். அந்த அடுத்த இதை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நீங்களே பாடி பார்த்து, ஏன்னா எல்லா பாட்டும் ஒன்று நடத்திருக்கேன். நீங்கள் மறந்தாலும் யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் போட்டு யூடியூப்பில் போய் நீங்கள் வந்து அரணருள் 2026ன்னு போட்டிங்கன்னா இந்த வருஷம் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் போட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் போட்டதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் போட்டு கேட்டு நீங்கள் நல்லா இந்த பாட்டெல்லாம் கற்றுக்கலாம். அன்பர்களே, இன்றைய தினம் வந்து 3:30 மணி வரைக்கும் அந்த வகுப்பு நடக்கும். 3:30 4 மணி வரைக்கும் 2 பெண்கள் பாடுறாங்க. அப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரை அனைவருக்கும் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற நிகழ்ச்சி நடக்கும். 5 மணிலேருந்து 6:30 மணி வரை அபிராமி அந்தாதி கூட்டு பாராயணம். பாராயணம் முடிஞ்சோன்னே எல்லாருக்கும் இந்த சுமங்கலி பிரசாதம் கொடுக்கறது. அப்புறம் வழக்கம் போல் 6:30 to 7:30 பெரிய புராணம் தொடர் விரிவுரை அரங்கம் நிறைவு பெறும். சரியாக எல்லாம் 7:30 மணிக்கிலிருந்து 8 மணிக்குள்ளே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அனைவரும் இருந்து இன்றைய விழாவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைவாக இருந்து சிறப்பித்து கொடுக்குமாறு உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம அடுத்த சில இதை பார்ப்போம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமோ கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு
ஒரு தீங்கு இல்லையே. இந்த பாட்டை நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடுங்க. ஆத்தாளை பரவாயில்ல, 2 வரி சரியாக பாடினீங்க. 3ஆவது வரியில் இந்த மேலே போகிறதெல்லாம் சரியாக வரல. நீங்கள் பாடி பழகுங்க. பழக பழக பாட பாட பாட்டுன்னு சொல்லுவாங்க. பாட பாட பாட்டு, அதுக்கப்புறம் மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாடுறீங்களோ பாட பாட பாட்டு வரும். அதே சமயத்தில் நல்ல பாட்டை கேட்கணும். நல்ல சுசுரமான பாட்டை நீங்கள் கேட்க கேட்க தான், நல்ல பாட்டை கேட்க கேட்க உங்களுக்கு நல்ல பாட்டு பாட வரும். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அபிராம அந்தாதி 102 பாட்டும் கூட்டு பாராயணமாக பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மெட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், முதல் நாள் சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ நான் இந்த பாராயணம் ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த ஒரு 5 பாட்டு நான் பாடுறேன், கேட்டு கேட்டு பாடுங்க. அந்த மெட்டு ஒரே மெட்டில் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை, ஊரர் தம்பாகத்து ஊமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர், மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை, துதிக்கின்ற மின் கொடி மென் கடி குங்கும தோயமென்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே, அடுத்து இந்த தனந்தரும் ஆத்தாளை 2 பாட்டையும் எல்லோரும் சேர்ந்து என் கூட பாடுங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த 102 பாட்டும் பாடுறது இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கிறோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா, மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே, ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க,
காத்தளை அங்கையில் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளிலே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த 102 பாட்டையும் இந்த எல்லோரும் சேர்ந்து பாராயண முறையில் அபிராமி அந்தாதி பாராயணம்னு சொல்லுவாங்க. இந்த பாராயண முறைக்கு இந்த மெட்டு தான் எல்லாருக்கும் வரும். இது சங்கீதம் கற்றுக்கிட்டு பாடணும்னு தேவையில்லை. சும்மா ஒரு தடவை காதால் கேட்டாலே 10 பேர் சேர்ந்து பாடும்போது நீங்களும் போனீங்கன்னா கூட உங்களுக்கு தானாகவே அந்த பாட்டு வந்துடும். இந்த மெட்டு தான் இந்த அபிராமி அந்தாதியை பாராயண முறையில் பாடுறதுக்கு ஒரு சிறந்த மெட்டு. ஆகவே நீங்கள் இன்றைக்கு இந்த அரணருள்ள கலந்துக்கிட்ட ஞாபகமாக நீங்கள் அடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் இந்த அபிராமி அந்தாதி 102 பாட்டும் இதே மாதிரி நீங்கள் பாடிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப க்ஷேமம் உண்டாகும், நல்ல வாழ்வு வளம் பெறும், உங்களுடைய குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு நோய் எந்த ஆரோக்கிய கேடும் வராது. உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வீர்கள் இந்த அம்பிகையினுடைய அருளால். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து பாடிட்டு வாங்க. அடுத்ததாக இந்த வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே. வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து, தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன், தொண்டு செய்து நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே, நான் இனி நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே, நான் இனி திருக்காலத்தி அப்பருக்கே, திருக்காலத்தி அப்பருக்கே. உங்களுக்கு இந்த தாளம் தான் சரியாக வரமாட்டேங்குது. நானும் முதல் நாள்லேருந்து கவனிச்சுட்டு வரேன். தாளம் தான், மற்ற சுதியெல்லாம் சேர்ந்து பாடுறீங்க, சந்தோஷம். ஆனால் தாளம் இந்த இதுக்கு பாருங்கள், இது ஆதி தாளம் இல்லை, ஏக தாளம்னு சொல்லுவாங்க. தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி, ரொம்ப சுலபம், கொஞ்சம் கவனித்து போட்டிங்கன்னா வந்துடும். தக்க திம்மி தக்க ஜொன்னு. பஜனை தாளம்னு சொல்லுவாங்க, பஜனை போடுறாங்க பார்த்தீங்களா, பஜனை தாளம்னு சொல்லுவாங்க, ஏக தாளம். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன்,
மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லல். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லல். தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லல். தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. நான் இனி ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. திருக்காலத்தி அப்பருக்கே. திருக்காலத்தி அப்பருக்கே. அன்பர்களே, இந்த புஸ்தகத்தில் போட்ட கடைசி வாழ்த்து பாட்டு நான் அதை சொல்லலை உங்களுக்கு. இன்றைக்கி நான் சொல்லான்னா இருந்தேன், ஆனால் ஒரு அன்பர் எழுதி கொடுத்துட்டார் அந்த பாட்டை, ஐயா சொல்லுங்க அப்படின்ட்டு. அது 2 விதமாக பாடலாம். எல்லோரும் சேர்ந்து பாடும்போது இந்த வேதம் மாதிரி சொல்லி பாடலாம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். லண்டனில் நான் வேலை பார்க்குற கோயிலில் ஒவ்வொரு பூஜை முடிஞ்சோடனே இந்த ஆரத்தி எடுக்கும்போது இதை பாடுவோம். இதை பாடும்போது எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க. அங்கே வந்திருக்கிற கோயில் அந்த சேவார்த்திகள் எல்லோரும் சேர்ந்து பாடுறது இந்த மெட்டு தான் சரியாக வரும்னு கடந்த 30 ஆண்டுகளாக நான் போன பிறகு அந்த கோயிலில் இப்படி தான் நான் பாடிட்டு வரேன். நான் பாடுறதை பார்த்து எல்லா கோயிலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பாடுறாங்க. அங்கே லண்டனில் வான்முகில் பாட சொன்னால் இப்படி தான் பாடுவாங்க. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை பாடலாம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை சரி. இது எல்லோரும் நிறையா கூட்டமாக இருந்து பாடும்போது இந்த மெட்டு எல்லாருக்கும் வரும். நீங்கள் தனியாக பாடணுன்னா அந்த ஆறிரு தடந்தோள் வாழ்க பாடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பாட்டும் பாடலாம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க
குறைவிலாதுயிர்கள் வாழ்க. கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. நான்மறை மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். 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 இந்த மாதிரியும் ஓதுவார்களும் பாடுற ஒரு பழக்கம் இருக்கு. இப்படியும் பாடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 வரையும் பாடும்போது ஒரு ராகம், அந்த 4வது வரைய 2வது திருப்பி பாடுற பாருங்க, அப்போ வேற ராகம். அந்த முதல்ல வர ராகம் மாண்டுன்னு பேர். கடைசியா மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இப்படி பாடுறது மத்தியமாவதி. ஏன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில் மத்தியமாவதி ராகத்தில் பாடி முடிக்கணுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் வருது. இதே தான் ஆறிரு தடந்தோள் வாழ்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை. ஆறிரு கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேள். கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேள். ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். 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 இதை பாடிட்டு இன்னும் உருவாய் அருவாய், அது நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் இல்லை, இருந்தாலும் சொல்லித்தரேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் உருவாய் அருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் மலராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி
நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். கச்சியே கம்பனே. அன்பர்களே, இந்த பாடலை நீங்கள் தினந்தோறும் பாட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சைவர்களாக பிறந்த நாம் சிவனை முழுமுதற் புறம்பொருளாக வணங்குபவர் எல்லோரும் இந்த ஒரு பாடலை நீங்கள் அவசியம் பாட வேண்டும். நீங்கள் தினந்தோறும் பாடி வந்தால் அன்றன்றைக்கு நீங்கள் உங்களை அறியாமல் செய்கின்ற பாவங்கள்லாம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நல்ல புண்ணியவான்களாக ஆகுவீர்கள். அதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன். மற்றும் ஒரு சில அறிவிப்போடு இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே சரி, ஓகே. அன்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு 21ஆம் ஆண்டிலே இந்த 12 தினங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்வினையை செய்தோம். நல்வினையால் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நல்வினை செய்வதற்கும் நாம் போன ஜென்மத்திலே செய்த ஒரு புண்ணியம், அது போன ஜென்மத்திலே செய்த ஒரு நல்வினை. நல்வினையால் தான் நாம் மனிதனாக பிறந்திருக்கின்றோம். நல்வினையால் தான் நாம் மனிதனாக பிறந்தாலும் இந்த மாதிரி ஒரு புண்ணியமான காரியத்தை செய்கின்றோம். 12 தினங்கள் இந்த அறநருள் 21ஆம் ஆண்டு விழாவிலே நடைபெற்ற இந்த பன்னிசை தேவார பன்னிசை பயிற்சி அரங்கத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நண்பர்களே.